கேபிஐ டெக்னாலஜி இந்த ஷேரை நான் 1240 சொல்லியிருந்தேன். அது இப்போது அங்கேருந்து ஒரு 50 ருபீஸ் அப்சைடில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக 1240 அக்குமுலேஷன் ஏரியா நான் சொல்லியிருந்தேன். ரிவர்சல் பவுன்ஸ் அங்கே பாசிபிலிட்டின்னு சொல்லியிருந்தேன். அது அக்யூரேட்டாக இந்த கேபிஐயில் நடந்திருக்கு. அந்த 1240 யாரெல்லாம் அக்குமுலேட் பண்ணிங்களோ ஓரளவுக்கு ஒரு 50 ருபீஸ் உங்களுக்கு கெயினாக வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தால் அவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. இல்லை ஆல்ரெடி அந்த இடத்துல அக்குமுலேஷன் பண்ணியிருந்தால் லாஸஸ் குறைஞ்சிருக்கும். கேபிஐ டெக்னாலஜி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கம்பெனி. அது இப்போது டெக்னிக்கலாக பார்க்கும்போது ரிவர்சல் ஏரியாவில் தான் இருக்குது, அப் சைடில். ஸோ நான் இதை கரெக்டாக அந்த சொன்ன இடத்த 1240 அக்குமுலேட் பண்ணியிருந்தேன். நான் இப்போது அந்த பச்சை கலரில் இருக்கிறேன்னு வச்சுங்க. பச்சை கலரில் நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது என்னுடைய போர்ட்ஃபோலியோ அந்த கேபிஐ டெக்னாலஜி. சொல்லி ஒரு 3 days 4 days தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு காணொலியில் நான் அதை பற்றி பேசியிருந்தேன், கேபிஐ டெக்னாலஜி பற்றி. அது இப்போது பரவாயில்ல, 50 பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி மூவ் ஆகிட்டுருக்கு. 1240 இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தா கரண்ட் ப்ரைஸ் 1295 வரையும் போயிருக்கான். ஸோ 55 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நான் சொன்ன லெவலில் இருந்து. இந்த ஷேர்ஸு சொன்ன டைமில் யாராவது அக்குமுலேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நீங்கள் அக்குமுலேஷன் பண்ணியிருந்தால் தான், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நல்ல ஷேரை அதோட சப்போர்ட் லெவல் பார்த்துட்டு அதோட டெக்னிக்கல் லெவலையும் பார்த்துட்டு அங்கே அக்குமுலேஷன் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் கண்டிப்பாக பெறலாம். ப்ராஃபிட் நம்ம ஒரு ஷேரை வாங்கி அதில் ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கான பேஷியன்ஸ் வேணும், பேக்ரவுண்டு பணபலம் வேணும். அது இறங்கும் போது அதை சரியான இடத்துல அக்குமுலேஷன் பண்ணணும். அதோட எக்ஸாக்ட் சப்போர்ட்டை கண்டுபிடிக்கணும். சில ஷேர்ஸ் இறங்குற மாதிரி இறங்கிட்டு சடார்னு மேலே ஏறி போயிடுவான். இவெல்லாம் அந்த டைப் தான். 1240 வரையும் வந்தால் நான் கரெக்டாக அந்த இடம் வரும் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருந்தேன். நானும் அந்த இடத்துல அக்குமுலேஷன் பண்ணியிருந்தேன். இப்போ அது 1000 நான் சொன்ன லெவல்லேருந்து 55 ருபீஸ் மேலே போயிட்டான். சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் எனக்கு மட்டும் கிடச்சிருந்தா எனக்கு திருப்தி இல்லை. இதை அக்குமுலேட் பண்ணி நீங்களும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். இந்த ஷேரை இப்போ தான் நான் ட்ரேடிங் வியூவில் பார்த்தேன். ஸோ அதனால் என்னுடைய மகிழ்ச்சியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி.